മുസി അങ്ങനെ മുസീനോടിപ്പാ ഞങ്ങളെ ഇടത്തിൽ അവസാനം മീൻ ഇതാക്കും. അപ്പൊ അവസാനം ഇത് വളരുമ്പം നല്ലൊരു വലിപ്പം ഉണ്ടായിരുന്നു കടി ഇറങ്ങി. ഓക്കെ 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 സാധനം എന്താ கையில் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சைஸ். எல்லாம் தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 2 கிலோக்கு மேலே இருக்கு கிட்டியலா. அப்போ அவசானம் இது கையில் எடுக்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குது. மேக்ஸிமம் நல்ல ஒரு வெளிப்பம் ஒரு மீன். ஆனால் பொரிச்சு தின்னு செம்மையாக இருக்குது. பொரிச்சு தின்ன மீன் நான் உங்களுக்கு வீடியோ அதையும் காட்டி தரேன். அது இல்லாத எப்படி அதையும் நான் உங்களுக்கு காட்டி தரேன் கைஸ். இப்போ நாங்கள் அதில் தோலை உரிச்சு போகிறாங்க. தோலை உரிச்சு இனிஞ்சு பொரிச்சு தின்ன வீடியோ உண்டு. நான் உங்களுக்கு அதை கேட்கறேன். இது ஒன்றும் அது வீடியோ கிட்டலாம். இப்படி எக்கச்சக்கமான வீடியோ நான் எடுத்து வச்சு நான் இடல. ஸோ நான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் சாதம். தோலை உரிச்சு கொண்டிருக்கேன். தலையெல்லாம் வெட்டியாச்சு. தலை சைடில் கிடக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். சைடில் தலை கிடக்கு. இந்த தோலை உரிச்சு எடுக்கிறான். நல்ல வலிப்பம் உள்ள மீன். ஸோ மொத்தத்தை எடுத்தாச்சு. இனி அடுத்து பொரிச்ச வீடியோ உங்களுக்கு எடுத்தாங்க. இது நம்மளுக்கு கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்க சாதனமாகும். ஆனால் நம்ம வளர்த்தணும் இல்லீகலாக வளர்த்தணும். இல்லீகலாக இதாகும் சாதனம் நல்ல ஒரு வலிப்பம் உண்டாയിരുന്നു மீன். നല്ലൊരു വലിപ്പം. പൊരിച്ച മീനിൽ തന്നെ പൊരിച്ച പോലുള്ള സാധനം ഇരിക്കും. വെട്ടിന പൊരിച്ച. ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோ கை தரமாக முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன்.